வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நடிகர் நாகேஷ் பற்றிய ஒரு செய்தி. ஒரு நாள் நாகேஷ் காலையில் வீட்டில் இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃபோன் வருது. நான் உங்கள் ரசிகர் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிறாரு எதிர்முனையில் இருக்கவர். அப்படியே ஒரு பேச்சுவாக்கில் மெல்ல சொல்கிறாரு, நான் ஒரு சென்சார் போர்டு ஆஃபீஸர், என் பேர் சாஸ்திரி. நீங்கள் ஒரு தடவை என்னை எங்கள் ஆஃபீஸில் பார்க்க முடியுமா? பனகல் பார்க் கிட்ட தான் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது, கண்டிப்பாக பார்க்குறேன் சார் அப்படின்ட்டு அன்னைக்கே ஷூட்டிங் போகும்போது டக்குன்னு பனகல் பார்க் போய் அந்த ஆஃபீஸ் போயிடுறாரு. சாஸ்திரியை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அவர் சொல்கிறாரு, சாஸ்திரிங்கிறவர், இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு படம் பார்த்தேன் அப்படின்னு இழுக்கிறாரு. அன்னை இல்லம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு படம் பேர் சொல்கிறாரு. அந்த படம் தான். அந்த படத்தில் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இன்னும் நாங்கள் சென்சார் போர்டில் முடிவு சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னா அதில் ஒரு சின்ன நெருடல் இருக்குது. நீங்கள் அதில் திக்குவாயாக நடிச்சிருக்கீங்க. ஆமாம் சார், ரொம்ப நல்ல காமெடி வந்திருக்குன்னு சொன்னாங்க. அது எப்படிங்க காமெடி ஆகும்? திக்குவாய் அப்படிங்கிறது உலகத்தில் பல பேருக்கு இருக்கிற வியாதி. அதை நீங்கள் இமிட்டேட் பண்ணி காட்டும்போது சம்மந்தப்பட்டவங்க பார்த்தா எவ்வளோ வருத்தப்படுவாங்க. அதில் அந்த மாதிரி ஒரு வியாதி இருக்கவங்களுடைய உறவினர்கள் பார்க்கும்போது எவ்வளோ சங்கடப்படுவாங்க. கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? அது தப்பாக தெரியல உங்களுக்கு அப்படின்னாரு. அப்போ தான் இவருக்கு புரியுது, ஓ நம்ம ஒரு நடிகன் எந்த கேரக்டர் கொடுக்குறோமோ அந்த கேரக்டராக மாறி அற்புதமாக நடிக்கிறோம். அந்த வகையில் கரெக்டு. அப்படி நடிக்கும்போது வசனம் பேசும்போது யாரையாவது பாதிக்குதா அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் யோசித்ததில்லை. இவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. சரி, போனது போட்டோம், நான் அதை ஓகே பண்ணிடுறேன். இனிமேல் இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு இப்போவே சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறார். உடனே நாகேஷ் சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாரு. அவர் எதை பற்றியும் யோசிக்கல. அடுத்த படத்தில் என்ன கேரக்டர் வரும், அந்த டைரக்டர் என்ன சொல்கிறாரு, ஒருவேளை நம்ம இதை செய்ய மாட்டோம்னு சொன்னால் நம்மளை எடுத்துகிட்டு வேறு யாராவது போடலாம் அப்படின்னு எல்லாம் அவர் மனசில் படவே இல்லை. அவர் கேட்ட அந்த தொனி, அந்த கேட்ட விஷயம், அந்த கேட்குற மனநிலையில் இயல்பாக இருந்த காரணத்தினால டக்குன்னு அவர் ஒத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் அவர் நடித்தாரா இல்லையாங்கிற விவரம் நமக்கு தெரியல. இப்படி ஒரு தகவல் இருக்குது. இப்போ இது உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது. எங்கேயோ பார்த்தது, படித்தது, கேட்டது தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஒருவேளை பொய்னே வச்சுக்குவோம். இப்படி இல்லை, இது ஏதோ ஒரு கட்டுக்கதை, இட்டுக்கட்டி சொல்லப்பட்ட கதை, எது வேணால் வச்சுக்கலாம். ஆனால் அந்த கதையில் இருக்கக்கூடிய ஒரு நுட்பமான விஷயத்தை நீங்கள் கவனிங்க. எந்த காரணத்தை கொண்டும் நகைச்சுவை என்ற பெயரிலோ வேறு பொழுதுபோக்கு கிண்டல் கேலி என்ற பெயரிலோ நாம் பிரயோகிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் சாதாரணமாக இருந்து யாரையும் பாதிக்காத வகையில் அவை நகைச்சுவை தான், ஜாலியான விஷயங்கள் தான். ஆனால் லட்சக்கணக்கான மக்களில் ஒரே ஒருத்தரை அது பாதிக்கும் என்றால் நிச்சயமாக அது நகைச்சுவை வகையில் சேராது. ஒருவரை நாம் குத்தி காட்டியதாக, சுட்டி காட்டியதாக, வெந்த புனிலை வேலை பாய்ச்சியதாக தான் அர்த்தமாகும் அல்லவா? அதனால் நாம் இதிலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். நாம் பேசும்போதும் நம்மளுடைய செய்கைகளும் யாரையும் எந்த விதத்திலையும் பாதிக்காமல் இருக்குமானால் நாம் நிச்சயமாக சிறந்த மனிதர்களாக இருக்கலாம். சரிங்களா? ஆங்கில பழமொழி தான் உங்களுக்கு தெரியுமே, உன்னுடைய கைத்தடியின் சுதந்திரம் என் மூக்குநுனி வரை அப்படிங்கிற மாதிரி. அதாவது நமக்கு அந்த கைத்தடியை சுற்றிக்கிட்டே போகலாம் ரோட்டில், தப்பே கிடையாது. யார் மேலேயும் படக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற ஜனத்திரளில் யார் மேலேயும் படாமல் அந்த குச்சியை சுற்றிட்டு போக முடியுமா? அதுதான் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, தப்பே கிடையாது. ஆனால் அதனால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது, நஷ்டமடையக்கூடாது, வருத்தம் அடையக்கூடாது, முகத்தை கூட லேசாக சுளிக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கணும். இதான் இன்றைக்கி விஷயம். இந்த நாகேஷ் நிகழ்ச்சியிலேருந்து எனக்கு பட்டது இந்த உண்மை தான். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவதும் உங்கள் நண்பர் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.